நாகப்பட்டினம் இலங்கை இடையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட கப்பல் சேவை மீண்டும் தொடங்கியது. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி செரியா பாணி என்ற பெயரில் பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அதே மாதம் 23ஆம் தேதி கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பின்னர் சுபம் என்ற தனியார் கப்பல் நிறுவனத்தின் சார்பில் மீண்டும் நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன் துறைக்கு சிவகங்கை என்ற பெயரில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி முதல் புதிய பயணிகள் கப்பல் சேவை தொடங்கப்பட்டது. 2 நாட்டு பயணிகளின் ஆர்வத்தால் சனிக்கிழமை தவிர வாரத்தில் 6 நாட்கள் 2 மார்க்கத்திலும் பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜூலை 16ஆம் தேதி வரை தெற்கு தமிழக கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன் துறை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்போது வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டதை அடுத்து இன்று 103 பயணிகளுடன் கப்பல் சேவை மீண்டும் துவங்கியது.